Good evening, friends. First, kindly apologize me that I could not able to speak in Malayalam. I can speak only in Tamil and English. Sorry for the thing. Tamil la pesava? ரெண்டும் சேர்த்து பேச. மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்களுக்கும் முன்னால் அமர்ந்திருக்கிற தலைவர்களுக்கும் எல்லாம் தலைவர் தான் தலைவர்களுக்கும் வணக்கம். உங்களது வைக்கம் போராட்டம் அல்லது உங்களது வைக்கம் சத்தியாகிரகத்தை பற்றி தமிழ்நாட்டிலிருந்து ஒருவன் வந்து பேச வேண்டுமா, அவருக்கு என்ன அதை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நீங்கள் கருதலாம். அது நியாயமான கருத்துதான். ஆனால் அதை குறித்து எனக்கும் ஏதோ கொஞ்சம் தெரியும். அதை பற்றி நான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆராய்ச்சி செய்து அதை பற்றி ஒரு நூலும் நான் எழுதியிருக்கிறேன். வைக்கம் போராட்டம் என்று இந்த நூலுக்கு பெயர் வைத்திருக்கிறேன். இதை உங்களது கோட்டயத்தில் இருக்கிற டிசி புக்ஸ் அதை மலையாளத்தில் அந்த மலையாள புக்கு கொஞ்சம் காட்டுங்களேன். 2010 நான் தொடர்ந்து வைக்கத்துக்கும் திருவனந்தபுரத்திற்கும் எர்ணாகுளத்திற்கும் கோழிக்கோட்டிற்கும் சென்று இந்த தகவல்களை எல்லாம் நான் திரட்டினேன். ஆவண காப்பகத்தில் ஆர்கைவ்ஸ் என்று சொல்லுகிறோமே, ஆர்கைவ்ஸில் நான் 6 மாதங்களுக்கு மேலாக செலவிட்டு வைக்கம் சத்தியாகிரக ஃபைல்ஸ் எல்லாவற்றையும் 10 ஃபைல் இருக்குது. திருவனந்தபுரம் ஆர்கைவ்ஸில் 10 ஃபைல் இருக்குது, பெரிய பெரிய ஃபைல். அந்த 10 ஃபைலையும் நான் 6 மாதங்களுக்கு மேலாக அதை படித்து, அது ஆங்கிலத்திலும் இருக்கும், மலையாளத்திலும் இருக்கும், தமிழிலும் இருக்கும். திருவாங்கூர் சமஸ்தானத்தில் அநேகமாக உயர் பதவியில் இருந்தவர்கள் எல்லாம் தமிழ் ஐயர்கள் தான். அதனால் தமிழ்லேயும் அந்த ஃபைல்ஸில் பல விஷயங்கள் இருக்கும். பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஏன் ஆங்கிலத்தில் இருக்குன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஒரு அடிமை அரசாங்கமாகத்தான் திருவாங்கூர் சமஸ்தானம் இருந்தது. அங்கே ரெசிடெண்ட்டுன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது என்பதை திருவனந்தபுரத்திலிருந்தே பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த போராட்டம் நடந்த போதெல்லாம் இங்கே CW காட்டன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் திருவனந்தபுரத்தில். அதனால் இந்த மாதிரியான உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்கங்கிறதுக்காக எல்லா ஃபைலுமே வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்கும். அதனால் வைக்கம் தொடர்பான எல்லா ஆவணங்களையும் மலையாளம் தெரியாத என்னாலும் படிக்க முடிந்தது. அதனோட விளைவு தான் இந்த புத்தகம். இதில் வந்து இதை தவிர ஆர்கைவ்ஸில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் தவிர தமிழில் வந்த, அந்த சமயத்தில் வந்த 1924-25 வந்த சுதேசமித்திரன் இதழ், சுதேசமித்திரன்கிற பத்திரிக்கை, அப்புறம் ஹிந்து பத்திரிக்கை, இதை தவிர திருவனந்தபுரத்திலிருந்து வந்த ஆங்கில பத்திரிகைகள், அந்த சமயத்தில் வந்த ஆங்கில பத்திரிகைகள், இது எல்லாத்தையும் நான் படித்து தான் இந்த நூலை நான் எழுதியிருக்கிறேன். இந்த நூல் வந்து காந்திக்கு சார்பாகவோ அல்லது உயர் ஜாதியினருக்கு சார்பாகவோ ஏன் ஈழவர்களுக்கு சார்பாகவோ கூட அது இருக்காது. வரலாறாகவே இதை நான் சொல்லியிருக்கிறேன். அதிலும் முதல் 300 பக்கங்கள் வந்து தினந்தோறும் இங்கே என்ன நடந்தது, வைக்கம் போராட்டத்தில் என்ன தினந்தோறும் நடந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். மார்ச் மாதம் 30ஆம் தேதி 1924 1925 நவம்பர் மாதம் 23ஆம் தேதி வரை என்னென்னலாம் இங்கே நடந்தது, ஒவ்வொரு நாளும் நடந்த செய்திகளை ஒவ்வொரு நாள் போட்டு நான் சொல்லியிருக்கிறேன். 11 ஜூனில் என்ன நடந்தது, 12 ஜூனில் என்ன நடந்தது, 13 ஜூனில் என்ன நடந்தது அப்படின்னு எல்லா தகவல்களையும் நான் ஒரு அப்ஜெக்டிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த அப்ஜெக்டிவாக நான் அந்த முதல் 300 பக்கத்தில் நான் சொல்லியிருக்கிறதால
எந்த பார்வை உள்ளவர்களும், காங்கிரஸ் பார்வை உள்ளவர்களும் இதை வந்து அவர்களுடைய பார்வைக்கு அந்த விஷயங்களை அவர்களுடைய பார்வைக்கு தகுந்தபடி அதை பேசலாம். ஈழவர்கள் அவர்களுக்கு பார்வைக்கு தகுந்தபடி இதை பேசலாம். புலையர்கள் அவர்களது அரசியல் கண்ணோட்டத்தின்படி இதை பேசலாம். ஆனால் நடந்ததை நடந்தவாறு அப்படியே நான் இதில் சொல்லியிருக்கிறேன் முதல் 300 பக்கத்தில். அதற்கு அப்புறம் என்னுடைய கருத்தாக இந்த போராட்டம் தொடங்குவதற்கு யார் வந்து காரணமாக இருந்தார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். டி.கே. மாதவன் அவர்களுடைய முன்முயற்சிகளை நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வைக்கமும் காந்தியும் அப்படின்னு ஒரு தலைப்பில் காந்தி இந்த போராட்டத்திற்கு ஒரு அட்வைசர் போல அவர் இருந்தார். காந்தி வந்து போராட இல்லை. காந்தி இங்கு ஒரே ஒரு முறை தான் வந்தார். 1925 மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஒரே ஒரு முறை தான் வந்தார். மார்ச் மாதம் 9ஆம் தேதி வந்து 18 வரை ஒரு 9 நாள் இங்கே இருந்தார். இங்கே வைக்கம் சத்தியாகிரக ஆசிரமம்னு சொல்கிற SNDP யோகம் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, இங்கே அதுதான் வந்து சத்தியாகிரக ஆசிரமமாக இருந்தது. அங்கேருந்து தான் எல்லாரும் போராடி கொண்டிருந்தார்கள். அங்கே வந்து காந்தி தங்கியிருந்தார். 9ஆம் தேதி வந்தார். இங்கே தான் இந்த போட் ஜட்டியில் தான் வந்து இறங்கினார். இறங்கினதும் இங்கே தான் அவருக்கு வந்து வரவேற்பு கொடுத்தாங்க. வரவேற்பு கொடுக்கும்போது அதுக்கு வரவேற்பு கொடுத்ததும் பதில் சொல்லணும்ல, ஆனால் அவர் அன்னைக்கு பதில் சொல்லலை. ஏன்னா அது வந்து ஒரு திங்கக்கிழமையில் மௌன விரதம் இருப்பார் காந்தி. அதனால் அன்னைக்கு பதில் சொல்லலை. மறுநாள் தான் பதில் சொன்னார். இப்படி எல்லா தகவல்களும் இதில் இருக்கு. அந்த ஆசிரமம் அது காந்தி இந்த போராட்டத்தினுடைய அவருடைய பங்கு என்ன அப்படிங்கிறது ஒரு சாப்டராக ஒரு தலைப்பாக சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வைக்கமும் பெரியார் உங்களுக்கு தெரியும், ஈவேரா பெரியார் இந்த போராட்டத்திற்கு வந்த விஷயம், வந்தார் போனார் அப்படிங்கிற தகவல் தான் தெரியுமே தவிர அவர் எவ்வளோ நாள் இங்கே இருந்தார், அவர் என்னென்னலாம் பண்ணார் அப்படிங்கிற தகவல் கேரளாவில் மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது, அவருடைய இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது. ஏன்னா இந்த போராட்டம் நடந்தது 1924 மார்ச்சிலிருந்து நடந்துகிட்டு இருந்த போராட்டம். பெரியாருக்கு ஒரு பத்திரிகையே வந்து அவர் நடத்தினார். அது எப்பன்னா 1925 மே மாதத்துலேருந்து தான் அவர் அந்த பத்திரிகையை தொடங்கினார். அதனால் அந்த பத்திரிகையை அவர் தொடங்குவதற்கு முன்னால் அவர் என்ன பண்ணாருன்னு அவர்களுடைய இயக்கத்துக்கே தெரியாது. அதுக்கு வந்து இந்த சுதேசமித்திரன் இதழ்களையும் இந்த ஆவண காப்பக இதழ்களையும் பார்த்து பெரியார் இங்கே வந்து என்ன பண்ணார் அப்படிங்கிற தகவல்களை நான் சொல்லியிருக்கிறேன். அது ஒரு சாப்டர். அடுத்த சாப்டர் வந்து வைக்கம் போராட்ட விஷயத்தை வந்து பின்னாளில் வரலாறு எழுதியவர்கள்லாம் எப்படி பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அது வந்து மலையாளத்தில் இருக்கிற KP கேசவமேனனோட வாழ்க்கை வரலாறு, KN பணிக்கரோட வாழ்க்கை வரலாறு, ஜார்ஜ் ஜோசப்போட வாழ்க்கை வரலாறு, மன்னத்து பத்மநாபனோட வாழ்க்கை வரலாறு, இவர்களோட வாழ்க்கை வரலாறுலாம் வைக்கத்தை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, பின்னால் தான் போராட்டத்தை பற்றியோ அவருடைய வாழ்க்கையினுடைய பின்பகுதியில் தான் வாழ்க்கை வரலாற்றை அவங்க எழுதுவாங்க. அப்போ இந்த போராட்டத்தை ஒரு 50 வருஷம் 25 வருஷம் பொறுத்து தான் இந்த போராட்டத்தை அவர்கள் பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த போராட்டத்தை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாப்டரில் சொல்லியிருக்கிறேன். இதை தவிர ஆர்கைவ்ஸில் இருக்கிற அந்த ஆவணங்களுடைய ஒளிப்படங்களை எல்லாம் கொடுத்துருக்கிறேன். அப்புறம் இந்த போராட்டத்தில் கலந்தவங்களோட வாழ்க்கை குறிப்பு சொல்லியிருக்கிறேன். இதை தவிர இந்த போராட்டத்தின் வந்து எப்போ தொடங்கிச்சு போராட்டம், எப்போ நடந்தது, ஒவ்வொரு நாளும் என்ன நடந்ததுங்கிறத ஒரு டைம் லைன் போல், அது 300 பக்கத்தை படிக்க முடியாதுங்கிறவங்களுக்காக ஒரு 2-3 பக்கங்களில் என்னென்ன தேதியில் நடந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஜாதியை புரிஞ்சிக்காம வைக்கம் போராட்டத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. கேரளாவில் ஜாதிகளுடைய அமைப்பு எப்படி இருந்தது, 1924 எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இப்படித்தான் இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். இது மலையாளத்தில் வந்திருக்கிறது, நீங்கள் படிக்கலாம். மலையாளத்தில் வந்திருக்கிற அந்த புத்தகத்தினுடைய இது ஒரு புத்தகம். வேறு அட்டை போட்டு இன்னொரு புத்தகமும் வந்திருக்குது. அந்த புத்தகத்தை தான் இப்போ ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இங்கே உங்களோட கடற்கரையில் நடந்த வைக்கம் சத்தியாகிரக தொடக்க விழா நடந்தது இல்லையா, அவங்க கேரள அரசாங்கம் நடத்தின விழாவில் இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. இதற்கான ஏற்பாட்டெல்லாம் தமிழ்நாட்டு அரசாங்கம் தான் பண்ணுது. நான் பர்சனலாக நான் எதுவும் பண்ணலை, தமிழ்நாட்டு அரசாங்கம் தான் பண்ணுது. மலையாளத்தில் மட்டும் இல்லாமல் இது ஆங்கிலத்திலையும் வரப்போகுது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு டிரான்ஸ்லேஷன். கன்னடத்தில் வரப்போகுது, தெலுங்கில் வரப்போகுது. இங்கே ஆங்கிலத்தில் வந்தால் இன்னும் உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த புத்தகமும் வரும். இப்போது நான் வந்து இப்போ இங்கே பேச என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த வைக்கம் போராட்டத்தில் என்னென்ன தேதிகளை வந்து நாம் வந்து மனசில் நிறுத்தணும்
அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். அந்த தேதிகளை நாம் நினைக்கிறத செய்யும்போதே அந்த போராட்டத்தை பற்றியான செய்திகளும் போராட்டத்தை பற்றியான வரலாறும் நம்மளோட மனசில் பதியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதை இந்த கட்டுரையை நான் படிச்சிடுறேன். ஐயா சொன்னது மாதிரி படிக்கும்போதே முடிஞ்ச வரைக்கும் நான் விளக்க பார்க்குறேன். Even at the beginning of the 20th century, the province of Thiruvangur, not all people could walk through the streets that were mentioned as temple streets, village streets. Only for royal streets there is a little concession. 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் வரைக்கும் எல்லா தெருவிலையும் எல்லாரும் நடந்துட முடியாது. கோயில் தெருக்கள்னு சில தெருக்கள் இருக்கு, கிராம வீதிகள்னு சில தெருக்கள் இருக்கு. இந்த வீதிகளில் எல்லாரும் நடந்துட முடியாது. ஈழவர்கள் நடக்க முடியாது, புலையர்கள் நடக்க முடியாது. இந்த தெருவில் அவங்க நடக்கவே முடியாதுன்னு வைங்களேன். ராஜ வீதி அப்படின்னு சொல்ற இடத்துல மட்டும்தான் எல்லாருமே நடக்கலாம். மற்ற தெருக்கள்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. சில பேர் நடக்கலாம், சில பேர் நடக்கக்கூடாதுன்னு. இது இந்துக்கள்ல இருக்கிற ஜாதிகள் மட்டும்தான். ஆனால் கிறிஸ்தவராக மாறினவங்க நடக்கலாம், முசல்மான்கள் நடக்கலாம், ஆரிய சமாஜிகள் நடக்கலாம். இப்படி ஒரு நிலை இந்த 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலம் வரைக்கும் இருந்தது. அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை உங்களுக்கு தெரியும். அன்அப்ரோச்சபிலிட்டி அண்ட் ஃபர்தர் புரூட்டல் அன்சைட்டபிலிட்டி ஆல் தென் எக்ஸிஸ்டட் இன் காட்ஸ் கண்ட்ரி கேரளம். தீண்டாமை உங்களுக்கு தெரியும், தொடக்கூடாது அப்படிங்கிறது. அன்அப்ரோச்சபிலிட்டி, கொஞ்சம் நெருங்காமை, கொஞ்சம் இவ்வளோ தூரத்தில் தான் இருக்கணும், 64 அடி தூரத்தில் தான் இருக்கணும். புலையர் வந்துடக்கூடாது, ஈழவர்கள் நம்மளை பார்க்க வந்துடக்கூடாது, இவர்கள் இவ்வளோ தூரத்து அடியிலிருந்து தான் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இதை அணுகாமை அப்படின்னு சொல்லி நாங்கள் தமிழில் சொல்கிறோம். இதை ஆங்கிலத்தில் அன்அப்ரோச்சபிலிட்டி அப்படிங்கிறோம். இந்த ரெண்டு தான் இந்தியா பூரா இருக்குது. கேரளத்தில் மட்டும்தான் பார்க்கக்கூடாதுன்னு இருக்கு. பார்க்கவே கூடாது. சில பேர் பார்க்கவே கூடாது. அவங்களுக்கு பாலக்காடு பக்கத்தில் அவங்க இருந்தாங்க, நாயாடிகள் அப்படின்னு அவங்களுக்கு பேர். அவங்கள பார்க்கவே கூடாது. அவங்க இரவில் ஒரு கடைக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவங்க சத்தம் போடுவாங்க. சத்தம் போட்டதும் இந்த கடைக்கார் அந்த என்ன வேணும்னு கேட்பார். அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொன்னதும் காசை வைப்பாங்க. அந்த காசை எடுத்துக்கிட்டு இவர் அந்த பொருளை வச்சுருவார். அந்த பொருளை எடுத்துக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. இவங்களுக்கு நாயாடிகள்னு பேர். அவங்கள பார்க்கவே கூடாது. அன்சீயபிலிட்டி, இதை பெரியார் அன்சீயபிலிட்டி அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த மூன்றும் கேரளத்தில் இருந்தது. இட் இஸ் வைக்கம் சத்தியாகிரகா தட் sought permission to move within those certain prohibited streets. Vaikam Satyagraha was demonstrated in the year 1924 and 25, demanding the rights for Eedavas and Pulayas to walk on the roads adjacent to Vaikam Temple. Vaikam Temple உங்களுக்கு தெரியும். இதை சுற்றி 4 தெரு இருக்கிறது தெரியும். மேற்கு தெரு, வெஸ்ட்டு, அந்த பக்கம் ஈஸ்ட்டு, இந்த பக்கம் சவுத்து, அந்த பக்கம் நார்த்து. இந்த 4 வீதிகள்லையும் ஈழவர்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தாண்டி வர முடியாது. இந்த இடத்துலையே அவங்க நின்றுடணும். அதுக்கு வரக்கூடாது. அதுக்கு ஒரு பலகை வச்சுருப்பாங்க. அதுக்கு தீண்டல் பலகை அப்படின்னு பேர். திஸ் வாஸ் தி பைனியர் ஆஃப் ஆல் டெம்பிள் என்ட்ரி ப்ரொட்டஸ்ட் இன் இந்தியா. நடந்த இந்த வைக்கம் போராட்டம் தான் இந்தியாவில் நடந்த எல்லா கோயில் நுழைவு போராட்டத்துக்கும் முதல் இதுவாக இருந்தது. இதுதான் முதல் போராட்டம். அதற்கு பிறகு தான் இந்தியா பூராவுமே இந்த போராட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சது. தோ இட் ஹேஸ் பீன் 100 years since the Vaikam Satyagraha, its objective of achieving equality has not yet been fully realized to this day. There is no need for providing evidence for this. தீண்டாமை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கும் தீண்டாமை இருக்குது. இதை நான் சொல்ல தேவையில்லை. உங்கள் ஊரில் எப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் எங்கள் ஊரில் இன்னும் தீண்டாமை இருக்குது. On this day commemorating the centenary of the Vaikam Satyagraha, let us look back some of the notable events along their timeline. With this we can memorialize this Satyagraha. At the remark of Vaikam, for the people of Tamil Nadu, it is Periyar's name and image that comes to their mind. It is the same with the ones who want to ignore him also. Initiated by the Eedava leader T.K. Madhavan, the Vaikam Satyagraha was coordinated by the Anti-Untouchability Committee set up by the Kerala Provincial Congress Committee. Every day
Not less than 3 volunteers went on a procession to the prohibited area, carrying out the satyagraha and standing there demanding permission. தினந்தோறும் ஒரு 3 பேர் வந்து அந்த தீண்டல் பலகை கிட்ட போய் நின்றுட்டு எங்களை வந்து இதை தாண்டி விடுங்க அப்படின்னு கேட்பாங்க. போலீஸ் வந்து அந்த இடத்துல ஒரு பேரிகார்டு போட்டு போலீஸ் நின்றுடும். போலீஸ் அதுக்கு மேலே அவங்கள அலோவ் பண்ணாது. இதுதான் வந்து சத்தியாகிரகம். இப்படி தான் இந்த சத்தியாகிரகம் நடந்தது. இப்படி தான் வந்து மார்ச் 30 1924 1925 நவம்பர் மாதம் 25 வரைக்கும் இப்படித்தான் நடந்தது. ஒவ்வொரு நாளும் நடந்தது. சனி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடுமுறை. அப்புறம் அரசரோட பதவியேற்பு அது மாதிரி, அப்புறம் இந்த சவர்ண ஜாத்தா நடந்ததில்ல அந்த சமயம், அது மாதிரியான சமயங்களில் மட்டும்தான் இது நடக்கலாம். அந்தந்த தேதிகளில் நடக்காது. மற்றபடி எல்லா நாள்லையும் இந்த போராட்டம் நடந்தது. For one and half years the satyagraha continued daily. Vaikam Satyagraha is filled with several moments like the government's motivated arrests, the police brutality, opposition from the orthodox, several punishments, several murders, resolution defeat in the legislative assembly, the peace talks, the upper caste procession, the meal assistance from Sikhs. பஞ்சாபிலிருந்து சாப்பாடு உதவி செய்யறதுக்காக பஞ்சாபிலிருந்து அகாலியர்கள் வந்தாங்க. அவங்க வந்து இங்கே சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. ஏப்போ மார்ச் மாதம் நடந்த இந்த போராட்டத்தில் அவங்க மே மாதமே வந்துட்டாங்க. மே மாதம் வந்து கொஞ்ச நாள் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் காந்தி வந்து இது வந்து இந்துக்களுக்கு இடையில் நடக்கிற பிரச்சனை, இதில் இந்துக்கள் தான் இதில் பங்கு பெறணும், மற்றவர்கள் பங்கு பெறக்கூடாது அப்படின்னு காந்தி சொல்கிறார். காந்தி தான் இந்த சத்தியாகிரகத்துக்கு அட்வைசர். அதனால் வந்து அகாலியர்கள் இலவசமாக சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சாப்பாடு போடுறதை நிறுத்திட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கு பேர் லங்கர்னு பேர். அவங்க வந்து சாப்பாடு போட்ட அந்த நிகழ்ச்சிக்கு பேர். த டைரக்ட் சப்போர்ட் ஆஃப் ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜத்திலேருந்து சிரத்தானந்தரே வந்திருந்தார். வந்து இங்கே இருக்கிற ஈழவர்களை வந்து ஆரிய சமாஜிகளாக மாற்றி அப்புறம் அந்த தெருவில் நடக்க அனுமதிப்பாங்க. ஆரிய சமாஜிகள் ஆகிட்டு அந்த தெருவில் நடக்கலாம். ஈழவர்களாக இருந்தால் நடக்கக்கூடாது, புலையர்களாக இருந்தால் நடக்கக்கூடாது. அவங்களே ஆரிய சமாஜிகளாக மாறிட்டா அந்த தெருவில் நடக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு முயற்சியை அவர் சிரத்தானந்தர் வந்து கொஞ்ச நாள் இங்கே பண்ணார். த மீடியேஷன் இனிஷியேட்டட் பை த போலீஸ் கமிஷனர் WH பிட் அப்படின்னு ஒரு போலீஸ் கமிஷனர் இருந்தார். அவர் வந்து காந்தியோட பேச்சுவார்த்தைலாம் நடத்தி இந்த போராட்டத்தை எவ்வளவு சுலபமாக முடிக்க முடியுமோ அதுக்கான முயற்சியில் அவர் இறங்கினார். அப்புறம் த எண்ட் அண்டு விக்ட்ரி செரிமனி, அப்புறம் வெற்றி விழா நடந்தது. இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான சம்பவங்கள் இந்த வைக்கம் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும். அந்த சம்பவங்கள் எந்தெந்த தேதியில் எப்படி இப்படிலாம் நடந்ததுங்கிறத பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். Satyagraha as a strategy that was only used for political demonstrations until then was for the first time employed for a social cause only in Vaikam struggle. சத்தியாகிரகங்கிறது பொலிட்டிக்கல் காஸ், அரசியல் காரணங்களுக்காக மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருந்தது. முதல்ல வைக்கத்தில் தான் வந்து அது வந்து சமூக காரணத்துக்காக நடந்தது. It was here in Vaikam that Gandhi first experimented with the Satyagraha method of resistance that has been taking place only in South Africa. If T.K. Madhavan is the brain behind the Vaikam Temple Street entry movement, the others who carried this plan out were people like K.P. Kesava Menon, Kelappan, Periyar, George Joseph, A.K. Pillai, T.R. Krishnasamy Iyer, Ayyamuthu Kaundar. Gandhi being the advisor. Within the first 10 days, the Satyagraha, which saw the participation of many progressive Keralites, suffered without leaders. George Joseph, who was acting as a mastermind, appealed from the prison to Periyar in Tamil Nadu to lead the way. 10 நாளைக்குள்ள எல்லா கேரள தலைவர்களையும் வந்து கைது பண்ணிட்டாங்க. அதனால் இங்கே போராட்டத்தை நடத்துறதுக்கு தலைவர்களே இல்லாமல் போயிடுது. இந்த போராட்டம் வந்து வழக்கமாக நடக்கிற போராட்டமாக இருந்தால் யார் வேணாலும் அதை நடத்த முடியும். சத்தியாகிரகங்கிறது முதல் நடக்குதுங்கிறதால இது எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது இங்கே யாருக்குமே தெரியாது. அதனால் இதை நடத்துறதுக்கு ஒருத்தர் கட்டாயமாக தேவைப்பட்டார். அதனால் ஜார்ஜ் ஜோசப் வந்து அவர் சிறையில் தான் இருந்து ஒரு கடிதம் எழுதுகிறாரு பெரியாருக்கு. பெரியார் வந்து அட் த டைம் ஹி வாஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. George Joseph appealed from the prison to Periyar in Tamil Nadu to lead the way. As the president, the Tamil Nadu Congress Committee, and as a leader championing social justice affairs, Periyar was then popular in Tamil Nadu.
The movement suffered without guide as all leaders got arrested. Kerala historian T.K. ரவீந்திரன் ஒரு கேரள வரலாற்றாசிரியர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, T.K. ரவீந்திரன் writes that it is at this juncture Periyar came and revived the Satyagraha. பெரியார் வந்து இந்த போராட்டத்துக்கு உயிர் ஊட்டினார் அப்படின்னு T.K. ரவீந்திரன் அவருடைய வரலாற்று புஸ்தகத்தில், ஆய்வு புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். T.K. ரவீந்திரனோட புஸ்தகம் தான் முதல்ல வைக்கம் போராட்டத்தை பற்றியான விவரத்துடன் கூடி வந்த ஒரு ஆங்கில நூல். அவர் கேரளத்தினுடைய ஒரு வரலாற்று பேராசிரியர். Many Tamil congressmen, including Kovai Ayyamuthu, Nagarkoil Emperumal Naidu, Sivadanu Pillai, Gandhi Raman, Aruppukkottai Thirumeninathan, Kumbakonam Chakravarthi Ayyangar, Kallidaikurchi Sankarayyar, voluntarily came and protested alongside Periyar in Vaikam. தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர் வந்தாங்க. அதில் நிறைய பேர் வந்தவங்க எல்லாரோட பேரையும் நான் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறேன். இந்த கட்டுரையில், இந்த டாக்கில் நான் அதை அவ்வளோ பேரையும் சொல்ல போகிறதில்ல. முக்கியமான கொஞ்சம் பேரை மட்டும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அந்த பேர்கள் தான் இப்போ நான் சொன்ன இந்த கோவை ஐயாமுத்து, நாகர்கோயில் எம்பெருமாள் நாயுடு, சிவதானு பிள்ளை, காந்திராமன் ஒருத்தர், அருப்புக்கோட்டையிலேருந்து திருமேனிநாதன் ஈழவர். அவர் அந்த எங்கள் ஊரில் ஈழவர்களுக்கு நாடார்னு பேர். உங்கள் ஊரில் ஈழவர்னா எங்கள் ஊரில் அவங்க நாடார். அருப்புக்கோட்டை திருமேனிநாதன், கும்பகோணம் சக்கரவர்த்தி ஐயங்கார், கல்லிடைக்குறிச்சி சங்கர ஐயர், இவங்கெல்லாம் வந்து they came and protested alongside Periyar in Vaikam. The provincial government imprisoned the leaders of Kerala as well as several Tamils, including Periyar, who came to aid in the struggle. This way, among those jailed from Tamil Nadu, Periyar was imprisoned twice to serve rigorous imprisonment. Periyar வந்து இங்கே from the available evidence to date, Periyar had camped for 141 days, more than anybody else, of which 74 days he spent in harsh imprisonment. பெரியார் வந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வந்து இங்கேயே போராடிக்கிட்டு இருந்தார். 2 முறை அவர் வந்து கைது செய்யப்பட்டார். முதல் தடவை வந்து கைது செஞ்சு ஆறுக்குட்டின்னு ஒரு இடம் இருக்குது. ஆறுக்குட்டின்னு ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆறுக்குட்டின்னு இருக்குது. இங்கேருந்து இங்கே போட் ஜெட்டியிலேருந்து தானக்கடவுக்கு போனீங்கன்னா 6 ரூபா கொடுத்து போனீங்கன்னா அங்கே இறங்கி அங்கேருந்து ஒரு மணி நேர டிஸ்டன்ஸில் அந்த சேர்த்தலைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆறுக்குட்டிக்கு போகலாம். அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவர் 31 நாள் சிறையில் வச்சுருந்தாங்க முதல் தடவையில். 2வது தடவையும் அவர் வந்து போராடினார். அதாவது அந்த அரெஸ்ட் பண்ணால் அவர் கைது முடிஞ்சதும் அவர் ஈரோட்டுக்கு திரும்பி ஊருக்கு போயிருக்கணும். ஆனால் ஊருக்கு போக மறுபடியும் வந்து போராடினார். அதனால் மறுபடியும் வந்து சொல்கிறத கேட்காம மறுபடியும் வந்து போராடினாருங்கிறதால 2வது தடவை வந்து அவருக்கு வந்து கடுங்காவல் தண்டனை விதித்தாங்க. அந்த கடுங்காவல் தண்டனை விதிக்கும்போது தான் திருவனந்தபுரத்தில் கேபி கேசவமேனன், ஜார்ஜ் ஜோசப் அவங்களோடலாம் அவர் இருந்தார். ஜார்ஜ் ஜோசப், கேபி கேசவமேனன் இவங்கெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் அப்படிங்கிற வகையில் வச்சுட்டாங்க. ஆனால் பெரியாரை வந்து பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸாக வைக்கல. ஏன் வைக்கல அப்படின்னா, அவர் வந்து 2வது தடவையும் தப்பு பண்ணார், 2வது தடவை அரெஸ்ட் ஆகியிருக்காரு. அதனால் அவரை வந்து பொலிட்டிக்கல் பிரிசனராக கருத முடியாது அப்படின்னு அரசாங்கம் சொல்லிடுது. அதனால் அவர் வந்து பொலிட்டிக்கல் பிரிசனராக இல்லாமல் சாதாரண பிரிசனராகவே வந்து கடுங்காவல் தண்டனையை அவர் வந்து அனுபவித்தார். ஆன் த டேஸ் ஹி வாஸ் அவுட் சைட், அவர் வந்து அந்த சிறையில் இல்லாத நாட்கள் என்ன பண்ணுவார்னா, இங்கே போராட்டம் 3 பேர் வந்து போராட்டம் நடக்கு இல்லைங்களா, அதை வந்து ப்ரெசைட் பண்ணார். அதுக்கப்புறம் இங்கே சேத்தலை, கொல்லம், இந்த பக்கத்தில் இருக்க ஊருக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுவார். அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து அரிசி இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கிற சத்தியாகிரகிகளுக்கு கொடுத்தார். இந்த வேலையெல்லாம் அவர் பண்ணார். He presided over the daily demonstrator satyagraha. In order to garner popular support, he toured across the Thiruvankur province canvassing, accompanied by his wife Nagamai. அவரோட மனைவி நாகம்மையாரோட அவர் வந்திருந்தார். நாகம்மைங்கிறது பெரியாரோட முதல் மனைவி. அந்த மனைவி வந்து 33ல் காலமாயிடுறாங்க. காலமான பிறகு அப்புறம் ஒரு 16 வருஷம் பொறுத்து தான் 2வது மனைவி மணியம்மையாரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அது வந்து கல்யாணம் பண்ணிக்கினாருன்னா அவர் அவரோட அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்காக வெல்ஃபேர் ஆஃப் த பார்ட்டி தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார், தவிர வேறு காரணங்கள் கிடையாது. இது வந்து நாகம்மைங்கிறது அவருடைய முதல் மனைவி. அவங்களும் இங்கே வந்திருந்தாங்க. Accompanied by his wife Nagamai and younger sister S.R. Kannamal, the family too had joined. When Periyar was imprisoned, Nagamai did not return home.
In fact, she carried on with the planned tour and even took part in the canvassing. Once Nagamai was remanded and had to go through great agony. Tamil Nadu Congress Committee welcomed the Periyar's sacrifice at Vaikam by passing a resolution. Thiruvika, another Congress leader in Tamil Nadu, Thiruvika addressed him as the Vaikam warrior. வைக்கம் வாரியர்னு அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்தார். தமிழில் சொன்னால் வைக்கம் வீரர் அப்படின்னு. இங்கே கூட இருக்கிற பெரியார் இங்கே இருக்கிற நினைவகத்துக்கு போனீங்கன்னா அங்கே வைக்கம் வீரர் அப்படின்னு போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். இது இன்னொரு காங்கிரஸ் லீடர் பெரியாருக்கு கொடுத்த பட்டம். பெரியாருக்கு இந்த வைக்கம் வீரருங்கிற பட்டம் பெரியாருங்கிற பட்டம் போலவே அவ்வளவு ஃபேமஸாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. The notable day of 13th April 1924, 13 ஏப்ரல் 1924 தான் இங்கே பெரியார் வந்தார். Arrived at Vaikam, leaving behind the Khadi work in Tamil Nadu. 22nd May 1924 is when he first got arrested. முதல்ல அரெஸ்ட் பண்ணது 22 May. For 1 month since that day, he served the jail sentence at Arivikuthi police station holding a cell. For not returning to Erode after the release and instead protesting at Vaikam, they arrested him again on 18th July 1924. This time he was sentenced to 4 months jail. As soon as the new administration of Maharani took charge, அரசர் காலமாயிடுறாரு. அதனால மகாராணி ரீஜென்ட் சேதுலட்சுமி பாய் பதவி ஏற்கிறாங்க, ரீஜெண்டாக பதவி ஏற்கிறாங்க. சித்திரை திருநாள் இளைய ராஜா அவருக்கு அந்த வயசு ஆகலைங்கிறதால அவர் இளையராஜா வச்சுட்டு மகாராணி ரீஜெண்ட் தான் அரசி ஆகிறாங்க. அந்த சமயத்தில் புது அரசாட்சி வரவே சில சத்தியாகிரகிகளை எல்லாம் வெளியிடுறாங்க, சிறையிலேருந்து வெளியில் அனுப்புகிறாங்க. 19 சத்தியாகிரகிகளை அனுப்புகிறாங்க. திருவனந்தபுரம் சிறையிலேருந்து KP கேசவ மேனன், பெரியார், ஜார்ஜ் ஜோசப் இவங்கெல்லாம் வராங்க. TK மாதவன் கோட்டயம் சிறையிலேருந்து வெளியில் வராரு. They were released on 31st August 1924 before the end of their jail term. When it comes to Periyar, these days are significant for it remains his indomitable demonstration and rigorous imprisonment. Even 24th November 1925 when he come to Vaikam to preside over the victory ceremony should be included in this period. போராட்டம்லாம் நடந்த பிறகு ஒரு வெற்றி விழா நடக்குது. கேலப்பன் இவங்கெல்லாம் நடத்துகிறாங்க, இங்கே வைக்கத்தில் நடக்குது. அந்த போராட்டத்துக்கு பெரியார் தான் தலைமை தாங்குறார். ஏன் பெரியார் தலைமை தாங்கணும், இங்கே இருக்கிறவங்க யாரும் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். KP கேசவ மேனன் பாதி போராட்டம் நடந்திருக்கிற போதே அவர் மலேசியா, சிங்கப்பூர் போயிடுறாரு. ஜார்ஜ் ஜோசப்பை காந்தி கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். அதனால் ஜார்ஜ் ஜோசப் இல்லை. அதனால் பெரியார் ரொம்ப நாள் இங்கேருந்து போராடினார். பெரியாரை கூப்பிட்டு பெரியாரோட தலைமையில் தான் அந்த போராட்டம், அந்த வெற்றி விழாவே நடக்குது. கேலப்பன் இந்த போராட்டத்தை நடத்துகிறாரு. மன்னத்து பத்மநாபன் ஆல்சோ இந்த மீட்டிங். ரெசல்யூஷன் இன் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அசம்பிளியில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. இந்த தெருவில் நடக்கிறதுக்கான உரிமையை கொடுங்க அப்படின்னு ஒரு தீர்மானம். While Satyagraha was ongoing, there were also efforts to achieve this right through the body that holds people's representatives, the Legislative Assembly. In the country where the rule of law is said to govern, the law alone can be fundamental course of action. The Assembly member N. Kumaran, who is also an Iyava, put forth a resolution for mobility rights. After a prolonged delay, the resolution that was brought on 24th October 1924 was considered for debate and subsequently for voting on 7th February 1925. 24 அக்டோபர் 1924 இந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க. ஆனால் அதை பற்றியே அசம்பிளியில் பேசவே இல்லை. பேசினா ஈழவர்களுக்கு ஆதரவாக போயிருங்கிறதால அதை பேசாமையே அந்த ரெசல்யூஷனை அப்படியே வச்சுட்டாங்க. அப்புறம் எல்லாரும் திருப்பி கேட்ட பிறகு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி 1925 அந்த தீர்மானத்தை வச்சு பேசுகிறாங்க. 7th February 1925. Among the votes cast, 22 votes were cast against granting mobility rights to the Yedavas and 21 votes were in favor of allowing them to walk. இந்த தீர்மானம் நடக்கலாம் அப்படிங்கிற தீர்மானம் 22 ஓட்டு நடக்கக்கூடாது அப்படின்னு போடுறாங்க. 21 ஓட்டு நடக்கலாம்னு போடுறாங்க. ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கினதால ரெசல்யூஷன் தோற்று போகுது. அதனால் இவங்களுக்கு நடக்கிற உரிமையை இழந்துடுறாங்க. பை த மார்ஜின் ஆஃப் 1 vote, the mobility rights of Iyavas were denied. The government secretly worked to defeat the resolution brought by Iyavas.
The irony here is that the one vote responsible for defeating the resolution was cast by the government's nominated member who is an Yedava. இந்த ஒரு கூடாதுன்னு போட்ட ஒரு ஓட்டு கூட இருக்கு இல்லைங்களா, அந்த ஓட்டு போட்டது யாருன்னா வருத்தமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு, ஆனால் போட்டது ஈழவர் தான் போட்டார். இன்னொரு விஷயம் இருக்குது, அதை சொன்னோம்னா இன்னுமே வருத்தமாக நமக்கு இருக்கும். அந்த ஒரு ஓட்டை போட்ட ஈழவர் யார் அப்படின்னு சொன்னால் டாக்டர் பல்புவோட பிரதர். யாரெல்லாம் இதுக்காக போராடினாங்களோ காலங்காலமாக, அவருடைய தம்பியே அதுக்கு எதிராக கவர்மெண்ட்டில் சார்பாக கவர்மெண்ட் சொன்னாங்க அப்படின்னு ஓட்டு போட்டிருக்கிறார். There is never a scare for such individuals. இது மாதிரியான ஆட்கள் எப்பயுமே இருந்துக்கிட்டு இருப்பாங்க, இப்பயும் இருக்காங்க. நீங்கள் அது உங்களுக்கு தெரியும். நான் எங்கள் நாட்டு வரலாறை வச்சு சொல்கிறேன், உங்கள் நாட்டிலே நீங்கள் அது மாதிரி யாரையாவது நீங்கள் நினச்சிக்கலாம். There is never a scare for such individuals. With this, it should also be noted that Satyagrahis who sought the legislation, இதில் என்னென்னா சட்டத்தில் தீர்மானம் போடுறதுக்காக கோர்ட்டுக்கு போனாங்களே தவிர, இது சட்டசபைக்கு போனாங்களே தவிர யாரும் கோர்ட்டுக்கு போகவே இல்லை. கோர்ட்டுக்கு போயிருக்கலாம்ல, ஏன் யாருமே கோர்ட்டுக்கு போகல? அந்த வைக்கம் சத்தியாகிரகத்தில் யாருமே கோர்ட்டுக்கு போகல, ஏன்னு உங்களுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் சத்தியாகிரகிஸ் இன்வால்வ்டு வேர் மோஸ்ட்லி அட்வொகேட்ஸ். இதில் எல்லாருமே அட்வொகேட்ஸ், போராடினவங்க எல்லாமே. இட் மே பி ஆல்சோ கன்சிடர்ட் தட் தி அட்வைசர் ஆஃப் திஸ் மூமெண்ட் வாஸ் ஆல்சோ பேரிஸ்டர் காந்தி. இதுக்கு அட்வைசராக இருந்தவரே பேரிஸ்டர் காந்தி. ஆனாலுமே அவங்க கோர்ட்டுக்கு போகல. மேபி த பாப்புலர் ஒப்பீனியன், வாட் கேன் கோர்ட்ஸ் டூ? கோர்ட்டால் என்ன செய்ய முடியும்? ப்ரிவேல்டு தென் டு, அப்பயும் அப்படி தான் அவங்க நினச்சிருக்கிறாங்க. தி அப்பர் காஸ்ட் ரேலி, சவர்ண ஜாத்தா உங்களுக்கு தெரியும். அந்த சவர்ண ஜாத்தான்னு ஒன்று நடந்தது. வி நோ தட் காந்தி செட் பப்ளிக் ஒப்பீனியன் இஸ் லைக் அன் எக்ஸ்ப்ளோசிவ். It is during Vaikam Satyagraha he mentioned that the wise man could foresee how democracy will evolve even at its nascent stage. Would it not Gandhi, the advocate, know that when public opinion is favor of equality is created, government and court must have to follow somehow by even limping. To create or gather public opinion, Gandhi advised holding a support rally that is attended only by upper caste who are in favor of Yedava's mobility rights. Mannathu Padmanabhan of Nayar Service Society executed this idea. A procession from the provincial north Vaikam and another from the southern side Kotar canvassed as they traveled for 11 days and 4 days respectively. வைக்கத்திலிருந்து நடந்த போராட்டம், வைக்கத்திலிருந்து நடந்த பேரணி 11 நாள் நடந்தது. நவம்பர் 1ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி திருவனந்தபுரத்தை அடைஞ்சது. அதுமாதிரி சவுத்துலேருந்து போராட்டம், சவுத்துலேருந்து நடந்த பேரணி 7ஆம் தேதி புறப்பட்டு 11ஆம் தேதி திருவனந்தபுரத்தை அடைஞ்சது. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மெமோரண்டத்தை மகாராணிகிட்ட கொடுக்குறாங்க. They presented a Maharani with a petition signed by 25,000 people, mobility rights favoring caste Hindus. It also had a request to Maharani to proclaim all roads accessible for everyone. 1st November 1924 when the upper caste rally in support of Yedavas began, and 12th November 1924 when the petition was handed over to Maharani are the notable dates in the Satyagraha for gathering popular support and taking shape. As a result of Vaikam Satyagraha, after 12 years in 1936, the historic temple entry proclamation that gave temple access to all was declared. The government, the Thiruvangur government chose 12th November to declare this. When 7th November is the king's birthday, the choice of 12th November may not be unintended. அப்புறம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது. அந்த பேச்சு டைம் ஆகிடுதுன்னு கொடுக்குறாங்க, அதனால் பேச்சுவார்த்தையெல்லாம் நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். காந்தி சொன்னது மட்டும் பேசிடுறேன். Gandhi, who arrived at Vaikam on 9th March 1925, was engaged in peace talks until 18th March. He met both Maharani and Narayana Guru on the same day, 12th March 1925, one after another. These days were significant in Gandhi's visit to Kerala. Vaikam outcomes. The government, which was siding the Orthodox Hindus when the movement began, sided the Satyagrahis towards its end. Realizing that they have been forsaken, the Orthodox Hindus were left with the other choice but to come down. In order to not to lose with their honor together among the 4 seats, they retained the esteemed eastern side and agreed to permit Yedavas in the other 3.
Even though they could not achieve a complete victory, Satyagrahis were convinced that at least they managed to keep untouchability to one corner. Not this temple entry is the objective, mentioned Periyar even then. However, he accepted the decision as interim calmness. On 17th November 1925, Satyagrahis resolved to call off the movement. On 23rd November 1925, government passed an order that anyone can access 3 of the 4 streets. On 29th November, a victory ceremony arranged by Kalapan on behalf of Satyagrahis were celebrated, presided by Periyar and attended by Keralite leaders including Mannathu Padmanabhan. These dates in connection with Vaikam Satyagraha must be recognized just like a inaugural demonstration date on 30th March 1924. The temple entry right to lowered cost will only provide with partial benefit and not full liberation. Just like Ambedkar in his later days drifted towards the point that economic capital is more important, Periyar too came to that opinion. As a result, Periyar welcomed without much enthusiasm the temple entry proclamation issued by the Travancore province on 12th November 1936. However, if not the Vaikam Satyagraha, it is unlikely that the temple entry movements would have happened all over India, including Tamil Nadu in 1927 and 1930. The proclamation would never been issued. Vaikam Satyagraha aided lower caste in getting social justice, and for this reason it has become a historic event and that should be celebrated. Before today's regressive forces rush to appropriate with random reasons, progressive forces should make the first move to celebrate Vaikam. With the commemorative flame Vaikam, let us illuminate and spread equality, or else the darkness will engulf. The darkest hour is the celebration for the rodents. வணக்கம். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த வைக்கம் சத்தியாகிரக சமாரகம் அண்ட் காந்தி மியூசியம் அப்படின்னு தானே பேர் இருக்கு. இதை மாற்றணும்னு சொல்லி உங்கள் இதுலேருந்து ஒரு இயக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க. காந்தி மியூசியம் அப்படின்னு தான் இதுக்கு பேர் இருக்கணும். வைக்கம் சத்தியாகிரகம்ங்கிற வார்த்தையே இதில் இருக்கக்கூடாது அப்படின்னு உங்கள் ஊர்லேருந்து ஒரு இயக்கம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் கவனத்தில் வச்சுங்க. நாமெல்லாம் போராடலைன்னா அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளோட நிலைமை என்னாகும் அப்படின்னு நமக்கு தெரியும். வணக்கம், நன்றி.